வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கோவை மண்டலம் முழுவதும் செந்தில் பாலாஜி ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார். அதிர்ச்சியில் வேலுமணி. அதிமுகவின் கோட்டையாக இருந்த வேலுமணி அவர்களது தலைமையில் அதிமுகவின் கோட்டையாக இருந்த கோவை மண்டலம் தற்பொழுது உட்கட்சி மோதலின் காரணமாகவும் அதிமுகவில் எடப்பாடியின் தலைமை சரியில்லாத காரணத்தினாலும் இதை கச்சிதமாக பயன்படுத்தி கொண்ட செந்தில் பாலாஜி ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அதிமுகவிற்கு எதிராக கோவை மண்டலம் முழுவதும் தனது ஆதரவாளர்கள் மூலம் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். இது அதிமுகவிற்கு பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடியின் தலைமை சரியில்லை. அவர் செய்த திட்டங்களும் மக்களை நேரடியாக கொண்டு செல்வதற்கு பூத் கமிட்டிகளை அமைப்பதற்கும் நேரடியான எந்த ஒரு தொடர்பும் இல்லாததும், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களுக்கு எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் எடப்பாடி தன்னுடைய தலைமையை சரியாக கவனிக்காதது என்று ஒட்டுமொத்தமாக கோவை மண்டலத்தை கைவிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது யாருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்று பார்த்தால் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களுக்குத்தான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அமைந்துள்ளது. அதாவது முன்னாள் அமைச்சர் வேலுமணி களப்பணிகள் வேகம் காட்டவில்லை. கோவையில் திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் அவர் சிம்ம சொப்பனமாக இருந்து வந்தார். ஆனால் அதிமுக பெரிய அளவிற்கு களப்பணிகளை தொடங்காத காரணத்தினால் அந்த இடத்தில் செந்தில் பாலாஜி ஆட்டத்தை தொடங்கிவிட்டதாகவும் இது வேலுமணிக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. சிங்காநல்லூரை திமுக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா பேசிய செந்தில் பாலாஜி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற உள்ள மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவை வருகிறார். அவருக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்க வேண்டும். அந்த மாநாட்டில் 1.5 லட்சம் மகளிர்கள் பங்கேற்க உள்ளார் என்ற தகவலையும் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். இது கோவை என்பது அதிமுகவின் கோட்டை. எப்படி அதிமுகவில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது திமுக உள்ளே வந்தால் 10,000த்திற்கு மேற்பட்ட கூட்டங்கள் வருவது சாத்தியமே கிடையாது. ஆனால் 1.5 லட்சம் மகளிர்கள் வருகிறார்கள் என்றால் அது அதிமுக அந்த இடத்தில் கோட்டை விட்டுவிட்டது தான் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியுள்ளது. இதற்கு எடப்பாடியின் தலைமை சரியில்லை என்று பலரும் கூறுவது சரியா என்பதையும், வேலுமணி அவர்களது செயல்பாடுகளும் அவரது வேகமும் உத்வேகமும் இல்லாத காரணத்தினால்தான் செந்தில் பாலாஜி ஆட்டத்தை தொடங்கிவிட்டார் என்று கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.